கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? சுயநலம் நமக்கு தேவை அப்படின்றதுனால மற்றவங்கள தியாகம் பண்றதுக்கு, அதாவது பலி கொடுக்கறதுக்கும் நம்ம தயாராயிடுறோம். நமக்கு பதவி வேணும் அப்படின்றதுக்காக மற்றவங்களுக்கு துரோகம் பண்றோம். இல்லைனா அவங்கள இல்லாமலே பண்ணிடுறோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம ஒருவரை ஒருவர் தாங்கணுமா, மற்றவங்கள கீழ்த்தரமா நினைக்க கூடாதான். ஒரு கழுத கூட்டம் இருந்தது காட்டுல. ஒரு நாள் ஒரு கழுதை தனியா 4 சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிடுச்சு. அப்போ ஒரு சிங்கம் சொல்லுச்சு, இந்த கழுதையை நம்ம கொல்ல வேண்டாம், அதை நம்ம நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு. அந்தபடி ஒரு வாரத்துக்கு அந்த கழுதையை இந்த 4 சிங்கமும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சிங்கம் அந்த கழுதைகிட்ட சொல்லுச்சு, இப்போ போ, உன் கூட்டத்துக்கு நீதான் ராஜா. நாங்கள் வரும்போதெல்லாம் எங்களுக்கு தினமும் ஒரு கழுதையை சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு. இந்த கழுதைக்கு ராஜா அப்படின்னோடனே ஆசையாயிருச்சு. பதவி ஆசை வந்த உடனே அது கூட்டத்துக்கிட்ட போய், பாருங்க 4 நாள் நான் சிங்கம் கூட இருந்துட்டு வந்திருக்கேன், நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லுச்சு. எல்லா கழுதைகளும் பயந்து அந்த கழுதை சொல்றத கேட்டு நடந்துச்சு. ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி அந்த 4 சிங்கமும் வரும், ஒரு கழுதையை கொடுத்துரும் இந்த ராஜா கழுதை. இப்படி தினமும் ஒரு கழுதை இறந்துட்டே இருந்தது. அப்போ மற்ற கழுதைகள்லாம் கூட்டம் கூடி பேசிச்சு, இந்த கழுதையும் நம்மள மாதிரி தானே இருக்குது, தினந்தோறும் ஒரு அப்பாவி உயிர் போதே, இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு. அதனால எல்லாமே இந்த ராஜாவுக்கு எதிராக புரட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கழுதை சொல்றது எதையுமே கேட்கல. இந்த கழுதை அந்த 4 சிங்கத்தையும் போய், இன்னையிலேருந்து என்னுடைய கூட்டம் நான் சொல்றதை கேட்காது, நான் ராஜாவை இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த சிங்கம் சொல்லிச்சு, அப்போ உன்னால எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, இன்னைக்கு நீ தான் எனக்கு சாப்பாடு அப்படின்னு. அப்படி சொல்லி அந்த கழுதையை அடிச்சு சாப்பிட்டுருச்சு இந்த 4 சிங்கமும். பதவி ஆசை இருந்ததுனால தன்னுடைய உயிரும் போச்சு, பல அப்பாவி உயிர்களும் போயிடுச்சு. இப்படிப்பட்டவர்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதாவது இப்படி சுயநலமா இருக்கிறவங்களால. அடுத்த கதையில் சந்திப்போம்.